ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஹாலோகாஸ்ட் இந்த படத்தோட திரும்ப பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைகள்லாம் ஒரு நண்பர்களாக சேர்ந்து ஒரு குறும்படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டோ ஒரு வீட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் புரட்டி பார்க்கும்போது ஒரு மர்மமான ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டிக்குள்ளே நிறைய குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகள் பார்க்கும்போது பாட்டில் உடஞ்சி அங்கேருந்து கோஸ்ட் வந்து ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ளே போகுது. இதுதான் கதை. ஸோ அந்த கோஸ்ட் ஏன் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போச்சு, அந்த கோஸ்ட்டோட தேவைகள் என்ன, அந்த கோஸ்ட்டு என்ன நிறைவேற்றிக்க வந்துச்சு, இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க எடுக்க நினச்ச மாதிரி ஸ்டார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த ஹாலோகாஸ்ட். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நைட்டில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ண வச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். பிஜிஎம் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஆணி அடிக்கிற சத்தம், அந்த ஒரு பாட்டில் கீழே விழுகிற சத்தம் எல்லாமே ரொம்ப ரியாலிட்டிக்காக சூப்பராகவே இருந்துச்சு. படம் கொஞ்சம் பொறுமையாக போனாலும் ரொம்ப பொறுமையாக போகுது. ரொம்ப பொறுமையாக சோதிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் ரொம்ப நீட்டாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான் வந்து ஹாலோகாஸ்ட்டோட டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில்ஸான ஒர்க் இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட எஃபெக்டோடு சேர்த்து இந்த படத்துக்கு உயிரோட்டமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த கோஸ்ட் உடம்புல போகிற அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க் அப்புறம் மேக்கப் இதை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக ஒரு கோஸ்ட்டு நிற்கிதுன்னா அது மேக்கப் வந்து எந்த அளவுக்கு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு. பேய் வர சீக்வன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் ரொம்ப அமைதியாக உட்கார வச்சிரும். நயன்னு பேச வைக்காது. சாங்ஸ் ஒரு மெலடி வருது. அந்த மெலடி ரொம்ப நீட்டாக நல்லாவே இருந்துச்சு. நம்மள ஃபீல் பண்ண முடியுது அந்த சாங்ஸ். ஆக மொத்தத்தில் அந்த ஹாலோகாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ஒரு பொண்ணு 6 நாள் என்ன சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு பார்ட் 2 வரைய லீட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் உங்களால் முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் எஜுகேஷன் சத்யா அன்பு. பாய், லவ் யூ டு ஆல்.